இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது. காரணம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும்? மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? மத்திய அரசின் மீது திட்டத்தின் மீதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? ஒரு சமுதாயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டில் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது. கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார்கள். தென் பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வன்முறையில கொள்றாங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார். எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அன்பு சொந்தங்களே, அமித்ஷாஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல. ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் 2 சட்டங்கள் 2 கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு 2019 ஆர்டிகல் 370 கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த 5 ஆண்டுகளில் காஷ்மீர் நிம்மதியை பார்க்கணும். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, வடகிழக்கு பாருங்க. வடகிழக்கில் எவ்வளவு அச்சுறுத்தல், எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள். இன்னைக்கு அந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில் தன்னுடைய துப்பாக்கியை விட்டு அறவழியில ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் செய்திருக்கக்கூடிய 2வது பெரிய சாதனை. 3வது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்.